அடுத்த செஷன் என்னன்னு பார்த்தீங்க, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது. ஏன்னா நம்ம ஆதி காலத்தில் நாகநாட்டில் இருந்தோன்னு சொன்னாங்க, காவேரி பூம்பட்டினத்தில் இருந்தோன்னு சொன்னாங்க. நம்ம வி ஆர் நோன் டு பி கிரேட் மைக்ரேட்டர்ஸ். நமக்கு என்றைக்குமே மைக்ரேஷன், புலம்பெயர்ந்து போகிறதுங்கிறது நமக்கு என்றைக்குமே ஒரு பிரச்சனையாக இருந்தது கிடையாது. ஏன்னா நமக்கு ரத்தத்திலே நமக்கு சில நம்மளோட சிக்கன உணர்வு, நம்மளோட பாரம்பரிய உணர்வு இது நிறைய கலந்துருந்ததுனால எந்த நாட்டுக்கு எங்கே போனாலும் நம்மளால் அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டு, அதே சமயம் நம்மளோட அடையாளங்களை நம்ம எங்கே போனப்பையுமே நம்ம தொலைக்கலை. இப்போ முந்தினத்து ஒருத்தங்க வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போனாலும் வெள்ளை பணியாரம், சீயம், கவுனரிசி வைக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு போய் சாப்பிட போனாலும், ஒரு சிட்டி வீட்டுக்கு போனால் இங்கே வெள்ளை பணியாரம், சீயம், கவுனரிசி வைக்கிறாங்க. இந்தியாவுக்கு போனாலும் வைக்கிறாங்க, சிங்கப்பூருக்கு போனாலும் வைக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம அதே மாதிரி நம்ம உறவு முறைகளை சொல்லி கூப்பிட்றதும், எங்கே போனாலும் அதை நம்ம தொலைச்சிடாம, இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் சொன்னோம்னா தான் தெரியுது. இல்லாட்டி எல்லாரையும் கசின் கசின் கசின்ங்குதுங்க. நாங்கள்லாம் சொல்கிறோம் கசின்னு சொல்லாதீங்க, நமக்கு செட்டிய வீட்டிலலாம் கசின் கிடையாது, ஐத்த மகன், அம்மா மகன் அப்படி தான் சொல்லி பழக்கம் அப்படின்னு சொல்கிறோம். பட் இருந்தாலும் நம்ம எங்கே போனாலும் நம்ம அடையாளத்தை நம்ம தொலைக்கலை. அதுக்கு நம்ம பண்டிகைகள் பல சான்றுகள் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ அதாவது நம்ம பசங்கிட்ட முதலையெல்லாம் நம்ம ஒரு 2 கிராம் கொடுத்து ஏதாவது வாங்கிட்டு வான்னா அப்படியே கொடுத்த காசுக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போல்லாம் போனால் அப்பா நான் ஒரு 50 ஃபீல்ஸு திருப்பி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சொல்லும்போது நமக்கே அந்த சிக்கன உணர்வை நம்ம உணர்த்தியிருக்கோங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நம்ம தொன்று தொட்டு அது வந்தது அந்த சிக்கனம்ங்கிற செயல்கள்லாம். அதனால் அதை இன்னும் நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துக்கொண்டு போகணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, அந்த இதை பற்றி இப்போ அடுத்த செஷன் அதை பற்றி தான். நம்ம எப்படி புலம்பெயர்ந்திருக்கோம், அதே சமயம் நம்ம அடையாளங்களையும் தக்க வைத்து கொண்டு இருக்கிறோம். அதை பற்றி பேசுகிறதுக்கு 4 பேனலிஸ்ட் வர்றாங்க. முதலாவதாக இவங்க ஒரு ஆய்வாளர், ஆராய்ச்சியாளர், தென்கிழக்காசிய நாடுகளில் புலம்பெயர்ந்தவர்களை பற்றி 1.5 40 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவங்க. அதனால் நகரத்தார் சமூகம் குறித்து விரிவான ஆய்வுகளில் ஈடுபட்டு 2 மிக சிறந்த ஆவணப்படங்களே வெளியிட்டிருக்காங்க. அவங்க நன்னதர் தென் திரு சுப்பிரமணியம் விசாகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு சுப்பிரமணியம் விசாகன். சரி, அடுத்ததாக 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிங்கப்பூரில் வசித்து வருபவர் இவர். இன்னைக்கு நம்ம ஐபிசிஎன் சொல்கிறோம். அந்த வார்த்தையை காயின் பண்ணது அவர் தான். சிங்கப்பூரில் இவரை தெரியாத நகரத்தார் இருக்க மாட்டாங்க, தமிழர்களுமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம்னு ஒன்று இருக்குது, அதோட செயலாளராகவும் இருக்கிறாரு. நிறைய தமிழ் பணிகள் செஞ்சுட்டு வர்றாரு வேலைக்கு நடுவில். சிங்கப்பூரில் நடைபெற்ற முதல் ஐபிசிஎன் கூட்டத்துக்கும் இவர் செயலாளராக இருந்திருக்கிறாரு. ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும்னா, நான் சிங்கப்பூர்லேருந்து தான் வந்திருக்கேன், அங்கே சிங்கப்பூரில் சொல்லுவாங்க, நகரத்தார் சங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும்னா சுபா அருணாச்சலம் என்கிட்ட கொடுத்துருங்க, எந்த தடங்களும் இல்லாமல் நடந்துரும்னு சொல்லுவாங்க. சுபா அருணாச்சலன் அவங்கள மேடைக்கு அழைக்கிறோம். அவங்க இந்த அமர்வை வழி நடத்துவாங்க. அடுத்ததாக இன்னொரு பேனலிஸ்ட், அவங்க ஸ்கோன்ஸ் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் சிஇஓ அண்ட் நிறுவனர். அவங்க US, சிங்கப்பூர், கனடா, ஜப்பான், இந்தியா, இட்டாலி என்ற பல நாடுகளில் அவங்களுடைய ஆஃபீஸஸ் இருக்குது. அது இல்லாமல் ஃபார்ச்சூன் 1000 கம்பெனிஸ்க்கு பலவற்றோட மதிப்பை கூட்டுவது, அதாவது வேல்யூ அடிஷன் இவங்களுடைய பண்ணுறதுக்கு இவங்களுடைய கம்பெனிகள் பெரும் உதவியாக இருந்து வருகிறத பெருமையாக சொல்லிக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் மெய்யப்பன் அண்ணாமலை டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். நான்காவதாக சொக்கோ வள்ளியப்பா, வி டெக்னாலஜிஸ் நிறுவனர், அதோட தலைமை நிர்வாக அதிகாரி, பன்முக திறன் கொண்ட ஒரு தொழில் முனைவர் இவர். அமெரிக்கா, சிங்கப்பூர், கனடா, இந்தியா பல நாடுகளில் நிறுவனங்களை தொடங்கி நடத்திட்டு இருக்கிறாரு. போதும் அப்படிங்கிறது தொழிலுக்கு எப்போவுமே சரியாக வராது, போதும்னே நினைக்கக்கூடாது, தொடர்ந்து ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கணுங்கிறதுக்கு இவர் ஒரு நல்ல உதாரணம். ஸோ சொக்கோ வள்ளியப்பா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ. தாலி கட்டிட்டோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடுவாங்க, மனவர மற்ற சடங்கெல்லாம் கொஞ்சம் மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மாநாடு தொடங்கி விட்டது என்பதாலோ என்னவோ சில கால தாமதங்களோடு நாம் இந்த அடுத்த அங்கத்திற்கு செல்லுகிறோம். இப்போ நம்ம மாநாட்டு எங்களை பற்றி அறிமுகங்கள்லாம் முடிஞ்சது. ஸோ குட் மார்னிங் டு செட்டியார்ஸ், ஆச்சிஸ் அண்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இட்ஸ் a great pleasure in meeting all of you at IBCN Dubai. I congratulate the IBCN Dubai organizing committee for the continuous and untiring effort to bring all of us here.
appreciate each and every one of the organizing committee, and I saw their spirit from the first conference at Singapore in 2013. Well done and good job done, brothers and sisters. I congratulate each and every one of this conference. We are giving more importance to your views and opinion about this session, but due to the time short, you can prepare all your questions and you can submit in the app, and we will discuss later on those opinions. Though we are going to talk much about business in the next 2 days, this session is going to concentrate much on our community. Our migration process started nearly 3 generations before, from Paimara Kappal to the sophisticated fast aeroplanes. Integration with the local community wherever we are living, and how we retain our identity and culture, lifestyle and family customs. And finally, we also talk about our business values that we have in our blood. Though this is a very wide topic and our time allocated is very minimum, we are touching the headlines only. You can discuss more about this topic during the free and interactive sessions in the next 2 days. சரியா? என்னடா இது தமிழுக்கு வந்த சோதனை? சுபா அருணாச்சலத்தை தேடி பிடித்து கூட்டி வந்தாலும் கூட ஆங்கிலத்திலேயே துவங்கி முழுக்க ஆங்கிலத்திலேயே பேசி முடித்து விடுவாரோ என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தமிழும் சைவமும் தலை தோங்க பாடுபட்ட இந்த நகரத்தார் சமூகத்தில் வளர்ந்த நான் தமிழ் மீது அதிக ஈடுபாடு கொண்டு பணியாற்றுகிறேன் என்பதை என்னுடைய அறிமுக உரையிலேயே அவர்கள் தெரிவித்தார்கள். நாம் இந்த மாநாட்டை 2013 சிங்கப்பூரில் துவங்குகிற பொழுதே இந்த மாநாடு ஒரு பைலிங்குவல் மாநாடாக, தமிழ் ஆங்கிலம் கலந்த மாநாடாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். அதைத்தான் அடுத்தடுத்து வருகின்ற மாநாடுகளிலும் ஏற்பாட்டாளர்கள் கடைபிடித்து மிகச்சிறப்பாக இந்த மாநாட்டை தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒரு ஈர்ப்புடனும் ஈடுபாட்டுடனும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அனைத்து ஏற்பாட்டாளருக்கும் நன்றி. குறிப்பாக இந்த துபாய் ஆர்கனைசிங் கமிட்டிக்கு நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழின் மீது துவக்க முதலையே அவர் காட்டிய அக்கறை மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர்கள் கொடுத்த கைகாட்டி நம் அனைவருக்கும் சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தது. எனவே இதை அடுத்தடுத்து வருகின்ற மாநாடுகளும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த மேடையிலே வைக்க விரும்புகிறேன். எனவே நாம் நேரடியாக தலைப்புக்கு சென்று விடுவோம். ஏன்னா முன்னாடி இந்த பச்சையில் நம்பர் வருதுன்னு சொன்னாங்க, அதை பார்த்துட்டேன். எனவே தலைப்புக்கு நேரடியாக சென்று விடுகிறேன். முதலில் நாம் சொல்ல வேண்டியது இந்த மைக்ரேஷன், புலம்பெயர்ந்த சமூகம் என்பதை முதலில் நாம் விளக்க இருக்கிறோம். 3 தலைமுறைகளுக்கு முன்னர் பாய்மர கப்பலில் துவங்கிய இந்த பயணம் இப்பொழுது மணிக்கணக்கில் பறக்கிற விமானத்தில் வேகமாக முன்னேறி இருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, பாட்டையாக்கள் தனியாக வெளிநாடு போய் சொந்த சம்பாதித்து அனுப்பிய பணத்தை நமது ஆயா அப்பத்தாக்கள் சொந்த ஊரில் கட்டுச்சட்டாக கெட்டிக்காரத்தனமாக வளர்த்து அதை மிகச் சிறப்பாக பாதுகாத்து வைத்திருந்தார்கள். அந்த கதை இன்று மாறி இருக்கிறது. குடும்பத்துடன் நாம் வெளிநாடு செல்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அதற்கு நாட்டினுடைய மைக்ரேஷன் பாலிசிஸ் மற்றும் அந்த நாட்டுடைய சட்ட திட்டங்கள் இடம் கொடுக்கின்றன. அதனால் நாம் குடும்பத்தோடு பிள்ளைகுட்டிகளோடு இப்போ வெளிநாடுகளே வாழ துவங்கி இருக்கிறோம். இதில் நல்லதும் இருக்குது, கெடுதலும் இருக்குது, ரெண்டுமே தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு கலாச்சாரம் வாழ்க்கை முறை மாறினாலும் கூட பெண்களும் ஆண்களுக்கு இணையாக முன்னேறுகிறார்கள். பொருளாதாரத்தில் அவர்களும் ஈடு கொடுத்து நம்மோடு குடும்பத்தை வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சி நம்மிடம் இருக்கிறது. அவர்களும் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறார்கள். குறிப்பாக இந்த மாநாட்டை பொறுத்தவரை அதிகமான எண்ணிக்கையில் பெண்கள் கலந்து கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு சிறந்த என்டர்பிரனர்களை நாம் பெண்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த மாநாட்டத்திலே துவங்கி இருக்கிறது. எனவே மிகச் சிறப்பானதொரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் நமது பிள்ளைகள் திசை மாறி போய்விடுவார்களோ என்ற ஒரு அச்சமும், ஒரு கலாச்சாரம் நம்மை விட்டு சென்று விடுமோ என்கின்ற அச்சமும் இந்த மாற்றத்தால் நமக்கு ஏற்படுகிறது என்ற ஐயத்தையும் நாம் மறக்கக்கூடாது. எனவே இது போன்ற நல்லவைகளும் கெட்டவைகளும் கலந்த ஒரு மைக்ரேஷன், அதாவது ஒரு புலம்பெயர்ந்த சமூகமாக நாம் வாழ்ந்து வருகிறோம். அடுத்து இன்டகிரேஷன் என்று தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒருங்கிணைந்து
நாம் வாழுகிற நாடுகளில் வசிக்கின்ற லோக்கல் கம்யூனிட்டியுடன் நம்மை இணைத்துக் கொள்வதற்கு நகரத்தார்களிடம் இருக்கின்ற முக்கிய கருவி என்னவென்றால் இறை வழிபாடு, கோயில் வழிபாடு தான். இதை வைத்துத்தான் நாம் அதிகமான இடங்களில் அங்கு வாழுகின்ற சமூகத்துடன் நாம் இணைந்து செயல்படுகிறோம். சில பேருக்கு மொழி ஒரு முக்கிய கருவியாக இருக்கிறது. தமிழ் மொழி மேல் ஈடுபாடு கொண்ட சிலர் தமிழ் மொழியால் மற்றவர்களோடு இணைந்து பணியாற்றுகிற வாய்ப்பு இருக்கிறது. சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் நகரத்தார்கள் நடத்துகிற வழிபாடு, அதாவது தைப்பூச வழிபாடு, ஒரு தேசிய நிகழ்வாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நகரத்தார்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் இந்த நாடுகளிலே திகழ்கிறது. நாம் பிசினஸ் அல்லது எம்ப்ளாய்மெண்ட் மூலம் லோக்கல் பீப்புளுடன் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட இந்த கோவில் இறை வழிபாடுகள் மூலம் நாம் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவது மிகவும் எளிதாக இருக்கிறது. நாங்கள் வாழுகிற நாடுகளில் சீனர்கள் கூட இறை வழிபாட்டின் மூலம் நகரத்தார் சமூகத்தின் மீது மிகுந்த மரியாதை உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த மாற்றம் நாம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அல்லது மூன்றாவதாக அவர்கள் சொன்னது ரீடைனிங் ஐடென்டிட்டி, நாம் அடையாளத்தை எவ்வாறு கட்டி காப்பது என்று. குளோபலைசேஷன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக பல குணங்கள் நம்மை விட்டு சென்று கொண்டிருந்தாலும் கூட சில நல்ல குணங்கள் நம்மிடம் இன்றும் இருக்கிறது. நாம் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் பிள்ளையார் நோன்பு என்கின்ற வைபவத்தை நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுகிற ஒரு பழக்கத்தை இன்றளவும் நாம் வைத்திருக்கிறோம். அந்த நாடுகளில் பிள்ளையார் நோன்பு கொண்டாடுகிற பொழுது ஒவ்வொரு நகரத்தாரையும் தெரிந்து கொள்கிற வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் அறிந்தோ அறியாமலோ பிள்ளையார் நோன்பு நமக்குள்ள ஒரு விசேஷம் அப்படின்னு நம்ம மனசுல பதிஞ்சிருக்கிறது. அந்த ஒரு யூனிக் நேச்சர் நம்மளிடம் இன்றும் கட்டிக்காக்கப்படுவது மிகவும் சிறப்பு. ஆனால் அதே நேரத்தில் பிள்ளையார் நோன்பு ஏன், எதற்கு என்ற நாடகங்கள், சொற்பொழிவுகள் மற்றும் அந்த மதிப்பீட்டு விளக்கங்கள் எல்லாம் இப்பொழுது கொடுக்கப்பட்டு வருகின்றன. இதெல்லாம் பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆனால் அதே நேரத்தில் நாம் ஆயா அப்பத்தாக்கள் அந்த காலத்தில் வீடுகளில் நடத்திய சில வைபவங்களை நாம் முழுக்க முழுக்க மறந்துவிட்டோம். அது நமது பிள்ளைகளுக்கு இன்னும் தெரியவே இல்லை. எனவே இந்த நகரத்தார் சங்கங்கள் ஒன்றிணைந்து அது போன்ற ஒரு 4-5 விழாக்களை நமது வீடுகளில் நமது குழந்தைகளுடனும் மற்றவர்களுடன் இணைந்து கொண்டாடுகிற வகையில் நாம் அதற்குள்ள ஒரு புரோஷர் அல்லது ஒரு விளக்கத்தை அவர்களிடம் கொடுத்து 4-5 விழாக்களை ஆண்டிற்கு வீடுகளில் நாம் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தை நாம் தெரிவிக்க வேண்டும். புலம்பெயர்ந்து வாழுகிற சமூகத்திற்கு இது மிகவும் முக்கியமாக தெரிகிறது. எனவே நகரத்தார் சங்கங்கள் இதன் மூலம் இது போன்ற சமூக நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இன்னொரு நம்மிடம் இருக்கிற ஐடென்டிட்டி, நாம் எவ்வளவு வெளியூரில் சென்று வாழ்ந்தாலும் கூட நமது பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்வதை சொந்த ஊரில் நடத்துவது என்கின்ற ஒரு பழக்கத்தை அதிகமான பேர் இப்பொழுது கடைபிடித்து வருகிறோம். இது ஒரு நல்ல பழக்கம். இதை தொடர்ந்து நாம் கடைபிடிக்க வேண்டும். இதன் மூலம் நம்முடைய குல வழிபாடு, நமது குலதெய்வ வழிபாடு, பங்காளிகளுடன் இணைந்து பணியாற்றுவது, யார் பங்காளிகள் என்பதை தெரிந்து கொள்வது போன்ற முக்கிய நல்ல செய்திகள் இதன் மூலம் நடைபெறுகிறது. எனவே இந்த கல்யாணம் போன்ற வைபவங்களுக்கு நாம் சொந்த ஊருக்கு சென்று நடத்துவது என்பதை மனதளவில் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புலம்பெயர்ந்து வாழ்கிற சமூகத்திற்கு, குறிப்பாக நகரத்தார் சமூகத்திற்கு இது மிகவும் முக்கியம். ஏனென்றால் நம்முடைய ஸ்பெஷாலிட்டியே நமது கட்டிடக்கலை தான். செட்டிநாட்டு கட்டிடக்கலையை இன்று நாம் திரைப்படங்களிலும் அல்லது ஒரு மாடர்ன் 5 ஸ்டார் ஹோட்டலுமாக இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாறி நமது இல்லங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். சில இல்லங்கள் இப்பொழுது இடிக்கப்பட்டு வருகின்றன. இது போன்ற நிலைகள் மாற வேண்டும். எனவே நமது பாதுகாக்கப்பட்ட செட்டிநாடு பகுதிக்கு நாம் அடிக்கடி செல்ல வேண்டும். குறிப்பாக கல்யாணத்திற்கு செல்ல வேண்டும். குறிப்பாக பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த வீடுகளில் சில மாடர்ன் ஃபெசிலிட்டிஸை நாம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் இன்று வாழுகிற பிள்ளைகள் சில ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனால அந்த ஊருக்கு போக விரும்புறதில்லை. எனவே நீங்கள் அதை தயவு செய்து, வெளிநாடுகளில் வாழ்கின்ற மக்கள் உங்கள் இல்லங்களில் அது போன்ற வசதிகளை செய்து கொடுத்து பிள்ளைகளை குறைந்தது 2 ஆண்டுக்கு ஒரு முறையாவது நமது செட்டிநாடு பகுதிக்கு அழைத்து சென்று நம்முடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று என்னுடைய அடுத்த வேண்டுகோளாக வைக்கிறேன். எனவே இந்த தலைப்பினுடைய அடுத்த அங்கம் பிசினஸ். நாம் தொடக்கத்தில் வணிக சமூகமாக இருந்து நம்ம சமூகம் சென்ற 2 தலைமுறைகளாக அதிகம் பேர் வேலைக்கு செல்லும் சமூகமாக, எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டாக மாறிவிட்டது. அதனால் நமது எண்ணங்களும் குறுகிவிட்டன. நாம் தொழிலில் முன்னேறுகிற பொழுது ஒட்டுமொத்த சமூகமும் முன்னேறும்.
எனவே நாம் சமூக நன்கொடைகளை அதிகம் கொடுக்க முடியும். நமது ஐயாக்கள் ஊரிலே குளம் கட்டினார்கள், சாலைகள் போட்டார்கள், தனிப்பட்ட நபர்கள் கோயிலை கட்டியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு சமூக நன்கொடை இப்பொழுது வேலை பார்க்கும் நண்பர்களிருந்து வருவதில்லை. எனவே அந்த சமூக பணிகளுக்கு அதிக சம்பாதிப்பதற்கு நாம் தொழிலிலே ஈடுபட வேண்டும். இந்த மாநாட்டினுடைய நோக்கமே எம்ப்ளாய்மெண்டில் இருப்பவர்களும் இளைஞர்களும் அதிக எண்ணிக்கையில் தொழில் செய்ய முன் வர வேண்டும் என்பதுதான். அதற்கான பல வழிமுறைகளை இந்த மாநாடு சொல்ல இருக்கிறது. எனவே பிசினஸ் என்பது பணம் பண்ணுவதற்காக மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதராக நம்மை மாற்றிக்கொள்வதற்காக, உயர்ந்த மனிதராக நம்மை மாற்றிக்கொள்வது, ஒரு ஆர்கனைஸ்டு பர்சனாக நம்மை மாற்றிக்கொள்வது, ஒரு பங்க்சுவல் பர்சனாக நம்மளை மாற்றிக்கொள்வது, சமூகத்திற்கு நாம் நன்கொடை அளிப்பவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வது என்ற நல்ல குணங்கள் பிசினஸ் மேனிடம் இருக்கிறது. எனவே நீங்களும் பிசினஸ் உயர்வதற்கு உங்களுடைய குணங்களையும் உங்களுடைய பழக்கங்களையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்பாக இந்த மாநாடு பயன்படும் என்று கூறி, எனக்கு அடுத்து பேச வருபவர்கள் தங்களுடைய தலைப்புகளில் மிக விரிவாக பேச இருக்கிறார்கள். இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி நாம் நேரடியாக இப்பொழுது மற்றவருடைய பேச்சுக்கு செல்வோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. வணக்கம். தமிழக வரலாற்றினை நோக்கின் சங்ககாலத்தில் தொடங்கி கடல் வணிகம் நடப்பதற்கான உறுதியான பல சான்றுகள் சங்க இலக்கியங்கள், ரோமானிய இலக்கியங்கள், அகழ்வு பொருட்கள் மூலம் தெளிவாக புறப்படுகின்றன. கடல்களை பற்றி பல தவறான கருத்துக்கள் தொல்மாந்தரிடையே காணப்பட்டது. பரந்துபட்ட கடலுக்கு அப்பால் என்ன உள்ளது என்கிற தீவிர கற்பனை எல்லா தொல்குடியினரிடையே நிலவியது. கடலை கடந்து சென்றால் இறுதியில் மாபெரும் பள்ளத்தை அடைவோம், பள்ளத்தில் விழுந்தோர் மீள்வது இயலாது என்பது போன்ற அதீத கற்பனைகள் தொல்குடியினரே வாழ்ந்து வந்தமையால் கடலை கடந்து செல்வது கூடாது என்கிற கருத்து அவர்களிடம் நிலவியது. ஆனால் தமிழக வணிகர்களிடையே இத்தகைய கருத்துக்கள் அதிக பாதிப்பை ஏற்படுத்தாது கடல் கடந்து வாணிபம் நடத்த ஆரம்பித்தனர். தமிழ்நாட்டின் மேற்கே அரபிக்கடலும் கிழக்கே வங்காள விரிகுடாவும் அமைந்துள்ள நிலையில் புவியின் சுழற்சி வேகத்தால் இப்பகுதியில் வீசும் பருவக்காற்றுக்களின் உதவி இதற்கு சான்றாக சங்ககால பாடலான புறநானூற்று பாடல் சோழ அரசன் கரிகாலனை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட வரவோன் மருக என்று புகழ்கிறது. இவ்வரிகளிலிருந்து காற்று வீசும் திசை அறிந்து கடல்களில் கலத்தை செலுத்தியவர்களின் வழி தோன்றியவன் சோழ மன்னன் கரிகாலன் என்பது தெளிவாகப்படுகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டின் வணிகர்கள் பருவக்காற்றின் இயக்கத்தையொட்டி கப்பலை செலுத்தும் அறிவுத்திறன் உடையவர்கள் என்பது புலனாகும். இவ்வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் அயல்நாட்டு வணிகர்களும் உள்நாட்டு வணிகர்களும் இணைந்து ஒரு கூட்டு முயற்சியின் பயனாகவே கடல்சார் வணிகம் வளர ஆரம்பித்தது எனலாம். நகரத்தாரும் கடல் வணிகமும் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் எனப்படும் நகரத்தாரை பற்றி செய்திகள் சங்ககாலம் முதல் பிரித்தானியர் காலம் வரை கல்வெட்டுகளில் இருந்தும் பிற்கால ஆவணங்களின் மூலம் பரவலாக காணப்படுகிறது. சுமார் 1.5 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட சிறுபான்மை சமூகத்தினரான இவர்கள் பல நூற்றாண்டுகளாக கடல் வணிகத்தில் சிறந்து விளங்கியதுடன் இந்தியாவின் ஒரு வலுவான வணிக சமூகமாக விளங்கினர். 500 வரும் நகரத்தாரும் பண்டு 5 வண்ணத்தார், மணிக்கிராமத்தார், நானா தேசி திசை 5500 போன்ற வணிக குழுக்கள் தமிழகத்தில் சிறந்திருந்தனர். அவர்களுள் பல்வேறு திசைகளிலும் உள்ள பல்வேறு நாடுகளுக்கு சென்று வந்த 500 நானாதேசி திசை 1500 வழிவந்தவர்களோ ஆகவோ அல்லது அவர்களில் ஒரு பிரிவினராகவோ நகரத்தார்கள் இருக்க வேண்டும். அதற்காக சான்றுகள் பல உள்ளன. கொண்டு விற்றல்
கொடுக்கல் வாங்கல் எனப்படும் வட்டி தொழிலில் நகரத்தார்கள் பிற்காலத்தில் ஈடுபட்டாலும் ஆரம்பத்தில் அரிசி, மிளகு, பஞ்சு, துணி வகைகள் போன்றவற்றை கொண்டு சென்று விற்றலாகிய வணிகத்திலேயே ஈடுபட்டிருந்தனர். இதனை குறிப்பிடும் கொண்டு விற்கப் போதல் என்ற சொல் நகரத்தாடியே இன்றும் வழக்கில் இருக்கிறது. இத்தகைய வணிக நடவடிக்கைகளில் தெருக்களூடாகவும் கடலில் பாய்மர கப்பல் மூலமும் கடலில் பயணம் செய்யும் காலங்களில் கப்பல்கள், ஓட்டிகள் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் நோக்கி மரக்கலங்களை திசையறிந்து செலுத்தினர். வானத்தை நோக்கி நேரம் அறிந்து கொள்ளவும் பயந்திருந்தனர். நல்ல நாள், நல்ல நேரம், திதி, சந்திரன், நட்சத்திரம் இவைகளின் சேர்க்கை போன்றவற்றின் அடிப்படையிலேயே கப்பல் செய்தும் பிரயாணத்தை ஆரம்பிப்பதும் போன்ற நம்பிக்கைகள், அடையாள நம்பிக்கைகள் அடிப்படையாக கொண்டே பிரயாணத்தை ஆரம்பித்தனர். நாட்டுக்கோட்டை செட்டிமார்கள் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் முன்பு செந்தூர் முருகனை வணங்கிய பின்பே மரக்கலத்தை நோக்கி செலுத்துவது வழக்கம். செட்டி கப்பலுக்கு செந்தூரானே துணை என்பது பொதுவாக இவர்களிடையே வழங்கி வருவது மட்டுமல்லாது, இடுப்பில் முருகக் கடவுளின் மரத்தாலான சிறிய சிலையையும் வைத்து கொண்டு செல்வதற்கான ஆதாரங்கள் கோவிலூர் செட்டிநாடு பாரம்பரிய அருங்காட்சியகத்தில் காணும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. இவர்கள் தமிழ்நாட்டின் பல துறைமுகங்களில் இருந்து புறப்பட்டாலும் பல்வேறு காலகட்டங்களில் அரசாட்சி செய்த மன்னர்கள் நதி முகத்துவாரத்திலேயே தமது தலைநகரங்களை அமைத்தமையை பயன்படுத்தி பிரயாணத்தை ஆரம்பித்தனர். குறிப்பாக நாகப்பட்டினத்துறையிலேயே கூடுதலாக தென்கிழக்காசிய நோக்கி புறப்பட்டது மட்டுமன்றி தமிழ்நாட்டு கட்டிடக்கலை, இந்து சமய கருத்துக்கள் போன்றவற்றையும் தமிழ் மொழியையும் எடுத்து சென்றமைக்கான பல சான்றுகள் கிட்டியுள்ளன. இதற்கு உதாரணமாக தாய்லாந்தில் கிடைத்த பெரும்பத்தன் உரைகள், சேர மன்னர்களின் காசுகள், நம்மக்கள் கல்வெட்டு என்று யாவாவில் கண்டுபிடிக்கப்பட்டவரை குறிப்பிடலாம். இலங்கை, பர்மா போன்ற நாடுகளில் நவீன முறைகளை ஏற்படுத்தியதுடன் அந்நாடுகளில் பெருந்தோட்ட பயிற்சியில் ஈடுபட்டவருக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கும் பணியிலும் செட்டிமார் ஈடுபட்டனர். இத்தகைய பணபலம் இவருக்கு ஏற்பட அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்த சிக்கன வாழ்க்கை முறையே பின்னணியில் அமைந்தது. 10 வட்டி பிள்ளையை கொடுத்து ஒரு செட்டி பிள்ளையை வாங்கணும் எனும் வளமொழி நடைமுறையில் இருந்ததை நான் காரைக்குடியில் சென்ற காலங்களில் பல இடங்களில் அவதானிக்க முடிந்தது. இவர்கள் கடல் பிரயாணங்கள் பற்றிய தகவல்கள் தஞ்சை நாயக்க மஹால், டெல்லி கடல்சார் ஆவண காப்பகம், பிரித்தானிய நூலகத்தின் இந்திய பிரிவு, பிரித்தானிய ஆவண காப்பகம் போன்றவற்றில் ஏராளமாக காணப்படுகின்றன. நாட்டுக்கோட்டை செட்டிமாரின் இளைய தலைமுறையினர் இவற்றை பயின்று எதிர்காலத்தில் தாம் எந்த வழிகளில் அத்தகவலின் அடிப்படையில் தம்மை மாற்றிக்கொள்ளுதல் அவசியம். அத்துடன் நாட்டுக்கோட்டை செட்டிமாருக்கு ஆராய்ச்சி நிறுவனம், நூல் நிலையம் ஒன்றை அமைத்து கொள்வதுடன் அவற்றுக்கு என தனியே ஒரு வெப்சைட்டை உருவாக்கினால் நான் சேகரித்துள்ள ஆய்வுகள் அத்தனையும் தந்துதவ தயார் என உறுதியளிக்கிறேன். இவர்கள் பணம் பற்றவர்களாக இருந்தாலும் நன்றி, ஆனால் அவர்கள் அரசியல் தலைமையை உருவாக்க முடியாமை கவலைக்குரியதாகும். முடிஞ்சிருச்சு. இதற்கான முழு முயற்சியில் இக்கருந்துகளில் பங்கு பெற்றவர்கள் மூலம் நிறைவேறும் என ஆசைப்படுகிறேன். அண்மை காலமாக நான் அவதானித்த விடயம் ஒன்று என் மனதை உறுத்துகிறது. வியாபாரத்தில் கொடிகட்டி பறந்த நகரத்தாரின் இளைய தலைமையினர் வியாபாரத்தை கைவிட்டு தொழில் வாய்ப்புகளை நாடி செல்வது கவலைக்குரியதாகும்.
அவர்களிடம் நான் பேசிய பொழுது இளைய தலைமுறையினர் என்னிடம் கூறியது அதிர்ச்சி அளித்தது. வியாபாரத்தின் மூலம் ஈடுபடும் வருவாய் பாதுகாப்பற்றது, நோ ஜாப் செக்யூரிட்டி. ஆனால் ஏராளமான நல்ல லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் தற்பொழுது நான் கம்போடியாவில் அவதானிக்க முடிந்தது. அங்கு கொரிய நாட்டினர், இந்தியாவில் உள்ள பட்டேல் சமுதாயத்தினர்கள் போன்றவர்கள் கம்போடியாவில் முதலீடு செய்து வளர்ந்து வருகின்றனர். எனவே தற்பொழுது அங்கு உருவாகியுள்ள வாய்ப்புகள் பற்றி பழனியப்பனிடம் நான் அனுப்பியுள்ள கம்போடிய நாட்டில் முதலீட்டு வாய்ப்புகள் பற்றிய தகவல்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டதுடன் இந்தியாவில் கூட தங்குநார் பற்றிய தகவல்களும் வேண்டுமென்றால் தருவேன். இவை பற்றி தகவல்களை பழனியப்பனிடமோ அல்லது என்னிடமோ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அறம் மறவேற்க செந்தூரான் துணை. நன்றி. ஐயாக்கள் போல ஆய்வாளர்கள் தான் செய்த ஆய்வுகளை பற்றிய விரிவான விளக்கங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள மிகவும் விரும்பினார்கள். நல்ல பல செய்திகள் அதில் இருக்கிறது. எனவே இணையதளத்தில் அவர் அதையெல்லாம் பதிவேற்றம் செய்வதாக சொல்லப்பட்டிருக்கிறார். எனவே அடுத்த 2 இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் முன்னாடி இருக்கிற நேரம் அதிகமாக ஓடிவிட்டது. இருந்தாலும் எப்படி அவர்கள் முடிக்கப் போகிறார்கள் என்று அவர்களை பார்த்து தான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அடுத்து பேச இருப்பவர் மிகவும் இனிமையாக பேசக்கூடியவர். அவர் எப்படி கொக்கோ சாக்லேட்டில் எந்த அளவுக்கு இனிமையாக இருக்குமோ அது மாதிரி இப்போ பேச வருகிறார் சொக்கோ வல்லியப்பா அவர்கள். சொக்கோ வல்லியப்பா. Very good afternoon to you. I think it's an honor to be here amongst the global Nagarathars. இதுக்கு முன்னாடி கேட்டோம் ஆர்கனைசர்ஸ் மிஸ்டர் பழனியப்பனை கேட்டோம், what is the vision of this session அப்படின்னு. He said Nagarathars are now global, so we want to understand the global perspective of Nagarathars அப்படின்னு. So if you look at the migration of Nagarathars, how it's evolved over the years, you பார்த்தீங்கன்னா 1900s only the males went, and then in the recent past, post the 70s, the families have started migrating. So that has changed the way the migration has happened. And also earlier migration was more for entrepreneurship. If a recent migration is also more for professionalism, so going and finding jobs. So that has caused a little bit of diversity in migration. And the earlier migration, the epicenter was always Chettinad, but now people are getting entrenched more into the local areas where they've migrated. So that is again a small shift. And in this shift, if you notice, the risk-taking factor, மிஸ்டர் கருப்பையா சொன்னாருங்க, அண்ணே ஐயா சொன்னார், இந்த மாதிரி கப்பல் மாதிரி போய் அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. ஸோ இன்றைக்கி இந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இட்ஸ் கான் அவே. ஸோ இவர் நம்ம அருணாச்சலம் சொன்னாங்க பிள்ளையார் நோம்பு அப்படின்னு. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் தி யங்ஸ்டர்ஸ் மேபி ஐ மைட் சே த 21 days 21 இலை வச்சு பிள்ளையார் நோம்பு இன்னைக்கு சாப்பிட்றதுன்னு மேபி ஃபியூ ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் மே நாட் நோ. It is to show the risk-taking ability of the Chettiars that they got marooned in an ocean for 21 days in an island. 21 நாள் அந்த வேஷ்டியிலேருந்து ஒரு இலையாக எடுத்து அப்போ தான் நாள் பார்த்து 21 நாள் they were suffering. They did not know they will survive. So that essence is what the whole Pillar Nom that we celebrate today. But that is to emphasize the fact that நம்ம எப்படி risk-taking community-ஆக இருந்திருக்கோம். அது உதாரணமாக சொல்கிறதுக்கு தான் பிள்ளையார் நோம்பு அந்த 21 இலை விரதம் மாதிரி இருந்து அந்த இலையை சாப்பிட்றது. ஸோ தட் இஸ் டு symbolize right from when you're a kid. So we are ready to sacrifice that, take fire in our mouth to survive. And that ability is gone away. So நீங்கள் பார்த்தீங்கன்னா integration also in different communities have been through temples, but the wealth was always brought back. So that is one of the reasons why post the Second World War and when countries became independent, we were a failure in integration in many ways. If you look at it, like, whatever happened in Colombo, Burma and other areas. So we were not entrenched because again, we did not go as a family. So, and if you look at in today's world, post the Trump era and things like that, so again, integration becomes a major issue, which all of us are grappling with. So in fact, I was talking over dinner with a few people yesterday. அவங்க சொன்னாங்க டவுன்லலாம்
integration is not an issue, but villages integration. So that's one of the reasons when I started my company in the US, I said you can own a business, you don't need to run a business. So I run the business out of India, but if you look at the American company, it has a complete face front of an American organization. So that is one of the reasons why we are able to become one of the 500 fastest growing companies in the US as an Inc. 500 company. That is to integrate well with the world. So that's another mindset that I think Mr. Valliappa was talking earlier about owning a business, running a business, the differentiation. And how do you retain an identity as a community, as an entrepreneurial community? So we become more a professional community in many ways. So that is, again, risk. If you look at post what happened in the 60s and 70s with emergency coming in, nationalization coming in, we lost a couple of our banks, we lost insurance companies as a community, and then post that, the recessions started coming in. So we became a risk-averse community. I think IBCN is doing a great job in terms of having the youth contest, which we had yesterday. I had the opportunity of judging it. So I think the young ideas which came out were, in fact, very, very good. I think we should continue that, and maybe the IBCN should look at having a mentoring role where they have a constant mentor coming in, and also maybe an accelerator program to becoming entrepreneurs. And a lot of things have to start at home in terms of raising kids. You have to develop an entrepreneur, you have to know how to handle failures. So and make decision support easier. Entrepreneurship cannot be taught, it has to be raised, and they have to be ingrained in many ways. There was a survey done of young entrepreneurs, and they asked the common question, what made you become an entrepreneur? This was a lady who did a survey of about 1,000 entrepreneurs. And they said, my mother believed in me, was the common premise, and saying that I could do anything. So those are the kind of belief system that needs to get inculcated in being an entrepreneur. So in many ways, you need to handle failures. So I had a failure in terms of having a huge labor issues. I saw a fire for $1 million being burnt. I also had a political unrest with the ruling families of India and Karnataka at that time. So I could have easily become a professional, but it didn't dawn in me that I could ever be working for somebody. So those are the kind of things as an entrepreneur, you should fail and then maybe find opportunities in new businesses. So, and another thing is the generational shift is leaving a business to the youngsters instead of investing in a business. That should be the mindset for youngsters to kind of go ahead. And today's world, the earlier world of where we became successful was the land of Lakshmi. So I always look at mythology from that aspect. So now the world has moved from Lakshmi world to the Saraswati world in the sense that venture capital is coming in. So the new age entrepreneurship can come. I'm running short of time, so I'm a little short. So in terms of lifestyle, like if you look at the Jews and the Chinese in Hong Kong and New York, and you look at what the Chettiar community is in Singapore or Malaysia, so you see the difference of what I'm saying, how the youngsters have taken it forward. So one of the main aspects is raising kids as adults. So employee is always told what to do. If you raise a kid to say what to do, so it needs to have a dialogue, so in order to raise entrepreneurs. So the moment you tell somebody what to do, they have a mindset of a boss versus an employee. So that culture needs to change a little bit. And India is a young country. 40% of India is less than 17, as you know, and land of opportunities. I think and giving back is a major thing. So what happens in our community is that we've always given back to temples, and we have neglected our houses. So I feel very, very sad to look at Chettinad, the way the houses are dilapidated. So now C.K. Praladana, you might have known, one of the renowned management gurus. So he used to tell us, now poi keten, Dr. Tyagarajan, because he and Dr. Tyagarajan were friends. So I said, I'm Dr. Tyagarajan's nephew.
So he looked at me and he said, you should be ashamed of yourself. So I was shocked. So then he said, it takes an American lady like Debbie Tyagarajan to come and create Dakshin Chitra. What have you done for your community? அப்படின்னு கேட்டார். ஸோ அதே மாதிரி எங்கள் பூலாங்குச்சியில் எங்கள் பழைய வீடு இருந்துச்சு. ஸோ we don't have any share in that. Great grandfather came away. But அந்த வீடு 140 families, it's a beautiful house, had to be knocked down. That's still ingrained in my heart that we couldn't save that house. So like that, there are many houses which are going. It's a legacy, it's a common legacy for all of us. I'm sure if each one of us takes our own way in terms of keeping that culture and heritage, it will go a long way. So I'm short of time, I'll end there. Okay. Thank you, Chocko Valliappa. He is a very interesting and different type of businessman. இவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ EOTWல லேட்டஸ்ட் வீக்கில் அவரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. நீங்கள் அதை பற்றி படிச்சுக்கலாம், அவரோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்மளுடைய ஃபைனல் ஸ்பீக்கர் இஸ் மிஸ்டர் Meyyappan from USA. அவர் வந்து இப்போ அவர் கருத்து. Morning, everybody. The first thing I noticed is the timer keeps going up and down, so I'm still not really sure what is the real time left out. So a couple of points I think they touched upon migration, integration and retaining identity. I think we have done quite well on migration till now because we have moved out of our own hometowns for the betterment. Integration, Anna sonnapla, we have come to a certain stage where we still need to do quite a bit. So I just wanted to touch 2 points on retaining identity. When we say retaining identity, actually we have done pretty well on the social side. So when you talk about social side, when I visited Australia, for example, they have prayer number in a church for the last 15 years, and the church provides that space for them without any cost. So that's the level of culture which has been gone across the country to different locations. So I was invited, when I went on a vacation to US, I was invited in Chicago for a flare number. So was able to get along with multiple people to know more about our identity. That's so socially we have done well on the identity retaining. But I feel that we have not done enough on the business because of the professional issues which Chocko Valliappa just talked about it. We have become more professional. So I just wanted to give a small touch upon that one alone. I think the row numbers 2, 3 and 4 are youngsters who are sitting around here. Do you guys get stressed quite often, or have you heard the word called stress? What do you guys think about it? Do you get stressed? Just raise your hands. I could see 1, 2 of them, or at least 3 of them on the youngsters. But on the professional side who are do we get stressed? Stress ஆவாங்கறவங்களா கொஞ்சம் கை தூக்குங்களா, just to see how many of us. I see at least 55%, maybe I'm wrong, but overall I see a lot of them getting stressed. You get stressed only when you don't have passion on the job what you do. So professional services, when you go to a professional, it's like you're working for somebody else. You have to do something which has been instructed to you. So when you're not comfortable on doing that, you get stressed. So that's what I'm saying. But when it comes to a business, it's completely different. You get into a business only when you have a passion or when you want to run around that. So at that point of time, I really don't get stressed at all when I run this business. And I think many of the people who are doing business would agree on that you don't get stressed as long as you have a passion to run on it. So that's what I want to mention is, you turn yourself, love your job, then automatically you will start to do business. Because today, if you look at the compensation or the earning potential, your professional career will exactly or sometimes get more than what you would get in business. But when you are a businessman, even for a small job, maybe about 5 guys or 10 guys type of a business, you can realize yourself more compared to what you would do for somebody else. And we also talked about charity quite a bit. We do individual charity more often, but if you can give an opportunity for about 10 people to work for you, and if they do charity on that, right, it's much more than what you as an individual can do. So I invite everybody to come down into business to bring back our retaining identity along that. So I'd like to keep it short on this. Okay, thank you. இப்போ எங்களுடைய 4 பேரோட கருத்துக்களையும் சொல்லிட்டோம். இதிலே சில விளக்கங்கள் நாங்களே கேட்க வேண்டியது இருக்குது, சில கொரிஸ் எங்களுக்குள்ளே இருக்குது. அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் டைம் வந்து இப்போவே முடிய போகுது.
அதனால் அதை பற்றியெல்லாம் நாங்கள் இன்னுமே தனிப்பட்ட முறையில் நாங்கள் விளக்கங்கள் சொல்கிறோம். இருந்தாலும் இது ஒரு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற முறையில் சில டேக்அவேஸ் இந்த செஷன்லேருந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், கல்ச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனை ஆல்ரெடி சொல்லிட்டோம். நம்ம பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுற அளவுக்கு நமது கல்ச்சர் அண்ட் அவர் ஐடென்டிட்டியில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இந்த செஷன்ஸ் விரும்புது. முக்கியமாக செட்டியார்கள் நாணயமும் நாணயமும் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே நம்ம பண்ணுற பிஸ்னஸில் நம்ம நாணயத்தோடு இருக்கணும், நாணயமாக இருக்கும். அந்த முன்னோர்கள் பேசுகிற சில வார்த்தைகள் நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. எதையும் கண்டிப்பாக சொல்ல வேண்டார்கள். அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லாமல் அனுப்பி வைக்கும்படி செய்ய வேண்டியது அப்படின்னு தான் கடிதம் எழுதுகிறாங்க முன்னோர்கள். அந்த அளவிற்கு அவர்கள் நாணயத்தில் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இன்னும் சொல்ல போனால் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்கிறது இல்லை, இப்போ தோதில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மனசில் ஒரு நெகட்டிவ் ஐடியாஸ் வராத அளவுக்கு அவர்களுடைய நயம் இருந்திருக்கிறது. எவ்வளவு தான், அதாவது செட்டியார்களிடம் எந்த சீட்டும் நோட்டும் இல்லாமல் எத்தனை மில்லியனை கொடுத்தாலும் சரியாக செட்டியார்கள் திருப்பி கொடுத்துருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளை விட மற்ற சமூகத்திடம் நம்ம மேல் இருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு சமூகம் நாணயமிக்க சமூகமாக இது திகழ்கிறது. எனவே நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் நாணயமும் இருப்பதாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான வேண்டுகோள் நமது ஆட்சிமார்கள் இடத்துல, உங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் பிள்ளைகள் தேடுகிற பொழுது இளைஞர்கள் அவர்கள் தொழில் செய்வதாக இருந்தாலும் கூட நீங்கள் அவர்களிடம் அந்த பெண்ணை கொடுப்பதற்கு நீங்கள் மனமுவந்து ஒத்துக்கொள்ள வேண்டும். அது போன்ற ஒரு எண்ணம் இப்பொழுது பெண்களிடத்திலும் குறைகிறது, ஆண்களிடத்திலும் கூட இல்லை. ஆனால் நீங்கள் அதை மாற்றிக்கொண்டால்தான் இளையர்கள் நிறைய தொழில் முனைவர்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த சமூக மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில சமூகங்கள் தன் சமூகத்தினரை அரவணைத்து செல்கிறது. ஒரு பொருளை வாங்கணும்னா, ஒருத்தரை எம்ப்ளாய்மெண்ட் பண்ணணும்னா கூட, ஒரு கட்டடத்தை வாடகைக்கு விடணும்னா கூட அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் வருகின்ற பொழுது ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சமூகம் அப்படி வளருகிற பொழுது கட்டுக்கோப்பாக அந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. எனவே இந்த நகரத்தார் சமூகத்தை சார்ந்தவர்கள் தன் சமூகத்தினரை அரவணைத்து செல்லுகிற ஒரு சமூகமாக இது முன்னேற வேண்டும். அதுபோன்ற முன்னேறுகின்ற பொழுது நாம் தொழில்துறையிலே முன்னேறுவோம். அதே நேரத்தில் நமது கலாச்சாரத்தையும் நமது அடையாளங்களையும் கட்டி காக்கின்ற சமூகமாக இது திகழ வேண்டும் என்ற செய்தியோடு இந்த அமர்வை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ப்ளீஸ். ரொம்ப அருமையான ஒரு செஷனாக இருந்துச்சு. அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, இளையவர்கள் தொழில் பண்ணணும்னா நீங்களும் என்கரேஜ் பண்ணுங்கும்போது இளையவர்கள்ட்டேருந்து ரொம்ப பயங்கர ஆரவாரம் இருந்துச்சு. அதனால் ஹேர்டில்ஸ், அதாவது பெரியவர்களும் பெற்றோர்களும் அதை இன்னும் நல்லா ஆதரிப்போம்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு பவர் பேக் செஷனாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். பேனலிஸ்ட்டுக்கு நம்ம மீண்டும் ஒரு கைதட்டல். அடுத்ததாக இவங்களை கௌரவப்படுத்துவதற்கு அது காசி வேந்தம்பட்டி காசி அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவங்க செஷன்ஸ் அண்ட் கெஸ்ட் கமிட்டி ஹெட் IBCN.